தமிழக மக்களே வணக்கம். இன்றைய தினமொழி என்ற முறையில் இன்றைய உள்ள அறிவுரை என்னவென்றால், ஆதி சிவன் பற்றிய ஒரு விளக்கம் இன்றைக்கி சொல்ல போகிறேன். ஆதி சிவன் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம பொதுவாக நம்ம மக்கள் சிவனேண்டு கிடக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்கு எடுத்தாலும் நானே சிவனாக இருக்கிறேன், சிவனேண்டு கிடக்கிறேன், நானே சிவனாக இருக்கிறேன், இப்படியே சொல்லுவாங்க. அதனுடைய உண்மை பொருள் என்ன? சிவன்னா ஜீவன்னு அர்த்தம். ஜீவன், சிவன், ஜீவன். ஜீன்னு சொல்கிறது சமஸ்கிருத பாஷை. சிவன், ஷீவன் சொல்கிறது நம்ம ஜீவிய காலம் சொல்கிறது நம்முடைய ஆன்மாவை குறிக்கும், நம்முடைய உயிர். அதுதான் சிவன் சொல்கிறது. இன்னும் சொல்லப்போனால் ஆதி மனுஷன் ஆதாமை குறிக்கும். ஆதி மனுஷன் ஆதாம். அதில் மோசே என்ற முனிவர் அந்த வரலாறை, ஆதாமுடைய வரலாறை எழுதியிருக்கிறாரு. அதில் ஆதியாகமம் என்று ஒரு யாகமும் இருக்குது. 5 ஆகமம், பஞ்சாங்கம் சொல்லி இந்துக்கள் அழைக்கிறாங்க இல்லையா? அந்த பஞ்சாங்கமும் 5 ஆகமமாக எழுதியவர் அந்த மோசே என்ற முனிவர் தான். அந்த முனிவர் எழுதின அந்த ஆதியாகமம் 2வது அத்தியாயத்தில் 7ஆம் வசனத்தில் கடவுள் மனிதனை மண்ணினாலே உருவாக்கி அவனுக்குள்ள ஜீவ சுவாசத்தை நாசியிலே ஊதினார், அவன் ஜீவாத்மாவாக போயிட்டான் அப்படின்னு போட்டிருக்கு. மனுஷன் உருவானது கடவுளுடைய சாயலாக, கடவுள் ரூபமாக ஒரு மண்ணை எடுத்து மண்பாண்டமாக செஞ்சு அதுக்குள்ளே ஆவியை ஊற்றிய ஜீவாத்மா ஆனான்னு உள்ள அந்த வரலாறு இருக்குது. அதனால தான் காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடித்த பையடா, மாயனார் கொயவன் செய்த மண்பாண்டம் ஓடடான்னு சொல்லி நம்ம சித்தர்களும் தன்னுடைய உடம்பை மண்பாண்ட ஓடுன்னு தான் சொல்கிறாங்க. கடவுளை கொய்யவனாக சொல்கிறாங்க. அது மோசே எழுதின அந்த ஆதியாகமத்துக்கு பொருத்தமாக இருக்குது. யார் என்னென்ன சொன்னாலும் பொருள் தான் நமக்கு முக்கியம். பொருள் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது தானே அறிவு. அந்த வகையில் அந்த ஆதி மனிதனைத்தான் ஆதி சிவனாக மருவி நம்முடைய இந்து புராணங்களில் அப்படியே மருவிருச்சு. இந்த ரகசியம் அதுதான். எல்லாமே மருவி வர்றது தானே. அன்னைக்குள்ள பேர் இன்றைக்கி இல்லைல்ல. இன்றைக்குள்ள அர்த்தம் முந்தி வேறு அர்த்தத்தில் எல்லாம் இருந்தது. அதை பொருளை தான் பார்க்கணும். மற்றபடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கடவுள் அவதாரம்லாம் கிடையாது. வேற்று கிரகத்திலேருந்து சாமிகள் வந்தாங்களா? வேற்று கிரகத்தில் எங்கே இருக்குது? ஒரே உலகம் தானே, ஒரே மக்கள் தான், ஒரே ஆசியா கண்டத்தில் தான் எல்லா மதங்களும் உருவாகிருக்கு, புராணங்கள் உருவாகிருக்கு, சாமியை பற்றிய கதைகள்லாம் உருவாகிருக்கு, உலகமெல்லாம் பரவி இருக்குது. ஆசியா கண்டத்தில் உருவாகி 5 கண்டத்துக்கு உலகமெல்லாம் பரவி இருக்குது. இதான உண்மை. அப்போ அந்த ஆசியா கண்டத்தில் பரவின அந்த மதம் கருப்பொருள் ஒன்று தானே, ஒன்று இல்லாமல் மற்றொன்று வராதே. அதனால் அந்த மூலப்பொருள் ஒன்று தானே, அந்த கருத்து ஒன்று தானே. அந்த இது ஆய்வு பண்ணும்போது தான் இதை நான் கண்டுபிடிச்சேன். ஆதி மனிதனைத்தான் ஆதி சிவனாக புராணங்களில் மருவி இருக்கு. அந்த என்ற சமஸ்கிருத ஜீவன் என்ற சமஸ்கிருத பாஷையில் எடுத்துக்கிட்டால் தமிழில் அதே வார்த்தையை சீவன்னு வரும். அதான் சிவனை தமிழ் கடவுள் சொல்லுவாங்க. சிவனை தமிழ் கடவுள், விஷ்ணுவை ஆரிய கடவுள் அப்படி சொல்லுவாங்க. ஆகவே இந்த சிவனை எடுத்து தமிழில் சரியாக எடுத்துக்கிட்டால் சீவன், அங்கிட்டு ஜீவன், ஜீவாத்மாவானான் இருக்கு இல்லையா? அதான் மனுஷன்னு பேர் வச்சார் கடவுள். அந்த மனுஷன்தான் மனு ஈசன், மனு ஈசன் என்று சிவனே ஈசனேன்னு சொல்கிறது ஒன்று தான். அந்த மனு ஈசன், அந்த மனு ஈசனிலிருந்து ஒரு பெண்ணை படைத்தார், மனுஷி எனப்படும். அந்த அவன் உடம்புலிருந்தே அந்த மனுஷியை படைத்ததுனால 2 பேரும் ஒரே சரீரம் என்று சொல்லப்பட்டிருக்கு.
திருவிளையாடல் புராணத்தில் அது எப்படி போட்டிருக்குன்னா, ஆணாகி பெண்ணாகி நின்றானடி, சரிபாதி பெண்ணுக்கு தந்தானடி என்று ஔவையார் பாடினதாக அந்த புராணங்களில் மறிவு இருக்குது. பாதி ஆண் பாதி பெண்ணு, என் எலும்பின் எலும்பும் என் சரீரத்தின் சரீரமாக இருக்கிறாள்னு ஆதாம் சொன்னதாக ஆதியாகமத்தில் இருக்குது. அவங்க தோல் உடைகளை உடுத்தினதாக அவங்க கடவுள் வந்து அவங்களுக்கு நிர்வாணமாக தான் அவங்க இருந்தாங்க. கடவுள் அவங்களுக்கு தோல் உடைகளை உடுத்தினார்னு அங்கே இருக்குது. இவங்களும் பார்வதி பரமசிவன் தோல் உடையை உடுத்தினதாக சிவகாசியில் எழுதியிருக்காங்க. அந்த பழைய படங்களில் பார்த்தீங்கன்னா போட்டாவில் அவங்களுக்கு 2 ஆம்பளை பையங்க, ஆதாம் ஏவாளுக்கு. இவங்களுக்கு 2 ஆம்பளை பையங்க. அங்கே ஒரு பாம்பால் வந்து சர்ப்பத்தினாலே ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால்னு அங்கே போட்டிருக்கு. இங்கேயும் ஒரு சர்ப்பம் தான் வந்து சிவனை சுற்றி இருக்குது, ஒரு சர்ப்பம் சுற்றி இருக்குது. அங்கேயும் ஒரு கனி பிரச்சனை தான், நன்மை தீன்மை அறியத்தக்க ஜீவ வருஷத்தின் கனியை சொல்லி அங்கே போட்டிருக்கு. இங்கே வந்து ஞான பழம்னு சொல்லி ஔவையார் திருவிளையாடல் புராணங்கள்லாம் நமக்கு தெரியும். ஞான பழம்னு இங்கே இருக்குது. அங்கே ஒரு மாடு பக்கத்தில் இருக்கும், இங்கே ஒரு ஆடு அடிக்கப்பட்டதாக இங்கே இருக்கும். பார்வதி என்றால் பார்வதி இந்த உலகத்துக்கே தாயானவள்னு அர்த்தம். பாருன்னா உலகம், வதினா உலகத்துக்கு தாய். இங்கே ஏவாள் வந்து ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாயானவள்னு இங்கே போட்டிருக்கு. எல்லாம் கரெக்டாக வருது பாருங்கள். கணபதினா அர்த்தம் என்னென்னா கணத்துக்குரிய அதிபதின்னு அர்த்தம். முதல் பையன் கணத்துக்குரிய அதிபதி, அந்த அர்த்தம். அது வந்து அது வந்து பிள்ளையாருன்னு இன்னொரு கதையில் இருக்குது. பிள்ளையாருன்னா இந்த பிள்ளையார் அதாவது சிவனுக்கு வித்தில் பிறக்காத பிள்ளை. இப்போ சிவன் நெத்தியிலிருந்து பிறந்ததாக முருகன் கதை இருக்குது. ஆனால் கணபதி அதாவது விநாயகருக்கு சிவன் வித்திலிருந்து பிறந்ததாக வரலாறு இல்லை, கதை இல்லை. அதனால் இந்த பிள்ளை யார் பிள்ளை, யாருக்கு பெற்ற பிள்ளை? பார்வதி உடம்பில் உள்ள அழுக்கை திரட்டி உருட்டி செஞ்சதாக புராணத்தில் கதையாக இருக்குது. இதெல்லாம் மனித அறிவுக்கு பொருந்தலை, கதைகள் அப்படி செஞ்சு வச்சுருக்காங்க. அதே சமயத்தில் முற்றிலும் அது கட்டுக்கதைன்னு சொல்லாமல் அதில் கருப்பொருள் நிழலாட்டம் இருக்கிறதுனால அதை நான் அந்த இதோடு இணைச்சி அதை நல்ல காரியத்தை நான் எடுத்துக்கிறேன். கெட்ட விஷயங்கள்லாம் நம்ம தள்ளிடுறோம். எப்படி ஒரு நெல்லில் உள்ள அரிசியை சோறாக்கி சாப்பிட்டு மற்றதெல்லாம் எப்படி நம்ம கழிக்கிறோமோ, அதுபோல் புராணங்களில் உள்ள நல்ல கருத்துக்களை நம்ம ஒற்றுமையாக்கி அதை உணவாக்கி ஆன்மீக உணவாக சாப்பிட்டு மற்ற தூசி குப்பைகள்லாம் நம்ம தூக்கி எங்கிட்டோ தள்ளிடுறோம். அதை மனித வர்க்கத்துக்கு அந்த தூசி துப்பட்ட நெல் படிஞ்சிருந்த மாதிரி குப்பைகள்லாம் படிஞ்சிருந்த மாதிரி இருக்குது. அதை அப்படியே மாற்றக்கூடாது, வைக்கக்கூடாது, தொடக்கூடாதுன்னு சொல்லி அப்படியே முட்டா பழக்கமாக ஆக்கி மூட பழக்கமாக பயந்துக்கிட்டு செஞ்சுட்டான்னு தவிர அறிவுக்கு வேலை கொடுக்காம ஆய்வு பண்ணாமல் போயிட்டாங்க. நான் இந்த ஆய்வில் இறங்கினதுனால இதை கண்டுபிடிச்சி யான் பெற்ற இன்பத்தை பெருக இந்த வையகம் சொல்லி மக்களாகிய உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆகவே கணபதினா கணத்துக்குரியவர் பிள்ளை, விண்ணாயகர்னா விண்ணுக்குரியவர், விண்ணுன்னா மேலே வானத்துக்குரியவர், விண்ணுக்கு நாயகர் கணபதி. முருகன்னா அது அர்த்தம் அழகுன்னு அர்த்தம். தமிழ் கடவுள். தமிழில் கல் தோன்றி மண் தோன்றா மூத்த குடிமகன் தமிழ் பேசினான்னு சொல்லி அறிஞர்கள் சொல்கிறாங்க. இந்த முருகன் வந்து தமிழ் அர்த்தத்தின்படி தமிழ் கடவுளாக சிவனை மாதிரி தமிழ் கடவுளாக அறியப்பட்டாலும் முருகன்னா அழகுன்னு அர்த்தம், அழகுள்ளவர்னு அர்த்தம். அவர் வந்து 10,000ங்களிலே அழகுள்ளவர், அழகான கடவுள். அவர் பேச்சு அழகு, வார்த்தை அழகு, பிறப்பு அழகு, அவர் அற்புதங்கள் அழகு, அவருடைய அடையாளங்கள் அழகு, அவர் சொற்பொழிவு அழகு, அவர் வாழ்க்கை அழகு,
இந்த அர்த்தத்துக்கு தான் அந்த அழகுன்னு சொல்லி பேரை முருகுன்ட்டு அந்த இதை வச்சாங்க. அந்த வேல் வந்து வெற்றிக்கு அடையாளம். வேல் வேல் வெற்றி வேல். கடவுள் வந்து வெற்றி சிறந்தார், ஜெயித்தார், அந்த அர்த்தம்தான். எல்லாமே ஞான அர்த்தம் இருக்குது. வள்ளி தெய்வானன்னு சொல்கிறது, வள்ளி வந்து பூமியிலிருந்து வந்ததாக, வள்ளிக்கிழங்கு பூமியிலிருந்து வந்ததாகவும், தெய்வான வானத்திலிருந்து தெய்வ மகளாக வந்ததாகவும் அந்த புராணத்தில் இருக்குது. அப்போ வானத்துலேயும் பூமியிலையும் சகல அதிகாரம் கடவுளுக்கு உண்டு, ரெண்டையும் கட்டி ஆழ்வார் என்ற பொருளில் வள்ளியும் தெய்வானையும் 2 மனைவிகளாக்கி வச்சு கட்டி ஆழ்ந்த மாதிரி அங்கே இருக்குது. கீழே அந்த சர்ப்பம் மிதிக்கப்பட்டிருக்கு. அதனால் அந்த கடவுள் வந்து சர்ப்பத்தை தலையை நசுக்குவார், அந்த அர்த்தம்தான் அது. அதெல்லாம் கற்பனை தானே. கற்பனை என்றாலும் கச்சிலை என்றாலும் இந்த கற்பனை வந்து கற்சிலை ஆக்கியிருக்காங்க. இப்போ நான் சொல்கிறதெல்லாம் கற்பனை கதை தான். மனசுடைய கற்பனைகளை உபதேசங்களாக மாற்றி மதமாக ஆக்கிட்டாங்க. ஆகவே அந்த இப்போ இந்த 6 திசையிலும் கடவுள் பார்ப்பார்னு 6 முகத்தை வச்சாங்க. இப்போ புதுசாக லேட்டஸ்ட்டாக மருதமலை 7 படையாக சேர்க்கப்பட்டிருக்கு. அந்த தேவரின் திருவருள் படத்திலேயே டிஎம் சௌந்தரராஜன் பாடுறார், இது வரைக்கும் எங்கள் முருகனுக்கு இருந்தது 6 படை, இன்று எங்கள் மருதமலையோ 7 படை. அப்போ கற்பனை தானே. 6 படைன்னு சொல்கிறது பொய்யாயிடுச்சுல. இப்போ 7 படை வந்துருச்சுல. 6 படை நிரந்தரம்னா 7 படை வராது. வந்தாலும் விட மாட்டாங்க. 6னா 6 தான். இப்போ 7 படை ஆகாது. அடுத்து நாளைக்கு 8 ஆகும், 8 படை ஆகும். அப்போ இது கற்பனை தானே. கூட்டலாம் குறைக்கலாம்ல. வரலாறு அப்படி ஆக்க முடியாது, கதையை அப்படி ஆக்கலாம். அப்போ இதிலிருந்து அந்த கதைகள் சிவகாசியில் அதெல்லாம் எழுதுகிறாங்க, வைக்கிறாங்க. ஆனால் கருப்பொருள் என்னென்னா, ஆதி மனிதன் ஆதாம ஆதி சிவனாக, பார்வதியை ஏவால பார்வதியாக, 2 பிள்ளைகளை, ஆண் பிள்ளைகளை, காயின் ஆபேலை கணபதி முருகனாக, இப்படி சித்தரித்து வந்தது தான் இந்த புராண கதையை தவிர வேற அல்ல என்பது என்னுடைய ஆய்வு. அதை நீங்கள் அப்படியே நம்பணும்னு அவசியம் இல்லை. யோசிச்சு பாருங்கள். கடவுள் உங்களுக்கு அறிவை கொடுத்துருக்கார். எந்த ஆளுகளும் வேற்று கிரகத்திலிருந்து வேற்று உலகத்திலிருந்து இறங்கி அவங்க தனித்தனியாக உருவாக்கலை. ஒரே பொருள், ஒரே கருத்து, அப்படியே மருவி, அப்படியே பல புராணங்களாக மருவி வந்துருச்சே தவிர வேறு அல்ல என்பது என்னுடைய ஆய்வு, என்னுடைய கருத்து. அதை நீங்கள் ஆய்வு பண்ணி கரெக்டாக இருந்தால் ஏற்றுக்கலாம். அதனால் ஆதி சிவனை பற்றிய விளக்கம் இதுதான் என்பதை தமிழக மக்களே புரிஞ்சு ஒற்றுமைப்படுங்க. ஒரே இறைவன் என்ற கோட்பாடுக்கு, ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்ற முறையில் ஒருங்கிணைச்சி வாங்க. மருவி போன புராண காரியங்களை விட்டுட்டு கருப்பொருளை பிடிச்சி நல்ல நிலைமைக்கு வாங்க. நன்றி, வணக்கம்.